இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 3 முக்கியமான படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தன்ஷிகா கலையரசனோட ஒரு பட ரிவ்யூவை நீங்க ஆல்ரெடி இந்தியா லிஸ்ட்ல கேட்டிருப்பீங்க. ஆனா நிக்கி கல்ராணி, ஆதி, ஆனந்த்ராஜ், முனிஷ்காந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மரகத நாணயம். அது ஏதோ மரகத நாணயம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா for the past few months ஏகப்பட்ட பே ஸ்டோரி பார்த்து பயங்கரமா டயர்ட் ஆயிருப்பீங்க. ஆனா இந்த மரகத நாணயம் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டெபியூ டைரக்டர் ARK சரவணனோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. நிக்கியோட கேரக்டர், அவங்களுக்கு வர அந்த சின்ன ட்விஸ்ட், ஆனந்த்ராஜோட டயலாக்ஸ், அவரோட காமெடி, முக்கியமா முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஹீரோவே அவர் தான். முண்டாசுப்பட்டி படத்துல எப்படி கலக்கினாரோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கு. ரொம்ப கிளாஸியான சினிமோட்டோகிராஃபி, அதுக்கேத்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான BGM அண்ட் சாங்ஸ், அந்த சின்ன சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட், அதுக்காக பண்ணியிருக்கிற CG, அதே மாதிரி படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபேக்ட் நிக்கி கல்ராணி, ராம்தாஸ், ஆனந்த்ராஜ், மைம் கோபி, நம்ம அருண்ராஜா காமராஜ், டேனின்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல இருந்து டோட்டலா ஒரு வேற ஒரு ஷேட்ல இந்த படத்துல பார்க்க முடியுது. மரகத நாணயம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி த்ரூ அவுட் தி ஃபிலிம் அந்த கிரீன் டச் கொடுத்திருக்கிறதும் நல்லா இருக்கு. பட் சப்போஸ் நீங்க படத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் லேட்டா போனீங்கன்னா கவலையே படாதீங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் நெருங்கும் போதும் கொஞ்சம் லாக் இருக்கு. அப்புறம் ஒரு சில ஏரியாக்குள்ள லாஜிக்கல் மீறல்கள், சூதுகவும் படங்களோட சாயல்கள் தெரிஞ்சாலும் இந்த வீக்கெண்ட்க்கு கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான் மரகத நாணயம். சப்போஸ் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா டோன்ட் வரி, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பீச்சாங்கை படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப வர டைரக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் ஆக்டர்ஸ்க்காகவும் ஸ்கிரிப்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை மட்டும் பண்றது நிஜமாவே இண்டஸ்ட்ரியில ஒரு பாசிட்டிவான சேஞ்சா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பீச்சாங்கை. அசோக் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்தை RS கார்த்திக் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. நிஜமாவே இந்த படத்துக்கு இவரை விட ஒரு ஆப்டான பர்சன் கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் தன்னோட கண்ட்ரோலே இல்லங்கிறது அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காரு. பிக் பாக்கெட்டா இருக்கிற கார்த்திக்கு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் தான் ஒரு பெரிய பலமே. ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவரோட கை அவரோட கண்ட்ரோலே இல்லாம போயிடுது. அதனால அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், சில பாசிட்டிவான கடைசி அவரோட கை சரியாச்சா இல்லையா அப்படிங்கறத டைரக்டர் அசோக் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. தனியா காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் போடாம, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை ஃபோர்ஸ் ஃபிட்டடா ஆக்ட் பண்ணாம, ரொம்ப நேச்சுரலா அதே நேரத்துல ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான சின்ன படங்களோட விஷுவல்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் பீச்சாங்கையோட சினிமோட்டோகிராஃபி, விஷுவல், BGM எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் as a ஃபிலிமா பார்க்கும்போது கண்டிப்பா பீச்சாங்கை ஒரு குவாலிட்டியான டிஃபரெண்டான அட்டெம்ப்ட். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன மரகத நாணயம், பீச்சாங்கை ரெண்டுமே அதோட ஜானர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய டைரக்டர்ஸ் எந்த விஷயத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒரு டிஃபரெண்டான குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறதே தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா தான் தெரியுது. ரெண்டு படங்கள்லயுமே காஸ்டிங்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி காமெடி, முக்கியமா மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு படங்கள்லயுமே அப்ரிஷியேட் பண்ணணும். பட் ரெண்டு படங்கள்லயுமே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கிற விஷயம் எடிட்டிங். படத்துல சில இடங்கள்ல தேவையில்லாத சீன்ஸ் இருக்கு. இது படத்தை பார்த்த எங்களோட ஒப்பீனியன். பட் நீங்க படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு மரகத நாணயம் பிடிச்சதா இல்ல பீச்சாங்கை பிடிச்சதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.